ஆஃபீஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் ஆஃபீஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3ds மேக்ஸ்ல நம்ம கிளாஸினஸ் எப்படி கொடுக்கறது, அதுக்கான டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 ஃப்ளோர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல மெட்டீரியல் வந்து இது ஃபுல்லாமே நம்ம கிளாஸினஸ் கொடுக்காதது, இது வந்து கிளாஸினஸ் கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா கிளாஸினஸ் கொடுக்கறதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்றோம் பாத்தீங்களா? அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரிஃப்ளெக்ட்ல பாத்தீங்கன்னா ஆர் கிளாஸினஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒன் செகண்ட் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதுல தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ரிஃப்ளெக்ட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே ஆர் கிளாஸினஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். இதுல இந்த ரிஃப்ளெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 ஆச்சும் இருக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு 100 வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல இங்க வந்து ஒரு 100 கொடுத்துருக்கேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கீழே ஆர் கிளாஸினஸ் அப்படின்ற இடத்துல ஒரு 0.9 கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிளாஸ்னஸ் பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்தோடனே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 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 கிளார் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இப்போ நான் இந்த இடத்துல 0.8 கொடுத்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கம்மி பண்ணவும் வேண்டாம், 0.9ல வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் மாதிரி ஆயிடும். கிளாஸி லுக் இருக்காது. மேட் ஃபினிஷ்க்கு நீங்க அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். 0.7 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் லுக் கிடைக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துக்கு ஃப்ளோருக்கும் கிளாஸினஸ் கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் இந்த டீ பாட்க்கு பாத்தீங்கன்னா அதுக்கும் நம்ம கிளாஸினஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல சேம் அதே மாதிரியா 100 வச்சுக்கலாம். இங்க ஒரு 0.9 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு கிளாஸினஸ் கொடுத்துருக்கோம், இங்கேயும் கிளாஸினஸ் கொடுத்துருக்கோம். பட் இதுல எதுவுமே நம்ம கொடுக்கல. அதுதான் இந்த மெட்டீரியலும் இந்த மெட்டீரியலும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலா நான் வீடியோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டீ பாட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கு. ரெண்டர் பண்றேன். ஸோ ரெண்டர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 0.8 கொடுத்தனால என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் இங்க கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுக்குறேன், அதாவது ஃப்ளோர்ல. ஓகேங்களா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா 0.8 இந்த மாதிரி கொடுக்கும்போது மேட் ஃபினிஷ் லுக் தான் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 0.95 இல்லைனா 0.9 இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ ரெண்டர் பண்றேன். இப்போ இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இங்க தெரியுதுங்களா? ஸோ இந்த டீ பாட்டோட ரிஃப்ளெக்ஷன் இந்த இடத்துல உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது, ரியலிஸ்டிக்காவே இருக்காது. அட் த சேம் டைம் இந்த டீ பாட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஒரு ஒரு ஷார்ப்னஸே இல்லாத மாதிரி இருக்கும். பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றிலுமே அந்த கிளாஸினஸ் இருக்கும். ஓகேவா? இதுக்காக தான் நம்ம அந்த கிளாஸினஸ் கொடுக்கறது. நீங்க கிளாஸினஸ் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு அந்த ரியல் லுக் கிடைக்கும். இல்ல அப்படின்னா ஒரு பெயிண்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெண்டரிங் அவுட்புட் கிடைக்கும். அது ஸ்கெட்சப்பா இருந்தாலும் சரி, 3ds மேக்ஸா இருந்தாலும் சரி, கிளாஸினஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் ரியல் லுக் உங்களுக்கு ரெண்டரிங்ல கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி டிரா பண்ண இமேஜ் எப்படி இருக்கும், ஒரு டிரா பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா, அங்க கலரிங் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸினஸ் கொடுக்கலைன்னா இருக்கும். ஓகேங்களா? ஒன்னா மேட் ஃபினிஷ்க்கு வாங்க, இல்ல அப்படின்னா கிளாஸ்னஸ் லுக் கொடுங்க. ஸோ எதுவுமே கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளெயினா இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டரிங்ல உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.